கனடாவின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணிபுரியும் சுமார் 33,000 தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஒரு புதிய முயற்சியின் கீழ் விரைவாக நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கனடா குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த திட்டம் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். இதில் இந்த ஆண்டு சுமார் 20,000 ஊழியர்களும் அடுத்த ஆண்டு எஞ்சிய ஊழியர்களும் நிரந்தர குடியுரிமை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் சிறிய சமூகங்களின் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதோடு விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு புதிய குடிவரவு வழிமுறை அல்ல, மாறாக ஏற்கனவே கனடாவில் தங்கி பணிபுரிந்து வரும் மற்றும் தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள ஊழியர்களுக்கான விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக பரிசீலிக்கும் ஒரு முறையாகும். அதற்கான நிபந்தனைகளாக குறைந்தது 2 ஆண்டுகள் கனடாவின் சிறிய சமூக பகுதிகளில் வசித்திருக்க வேண்டும், மாகாண பரிந்துரை திட்டம் அல்லது பிற பிராந்திய முன்னோடி திட்டங்கள் போன்ற ஏற்கனவே உள்ள குடிவரவு பிரிவுகளின் கீழ் விண்ணப்பித்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஏற்கனவே சுமார் 3,600 ஊழியர்கள் நிரந்தர குடியுரிமை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2027 ஆண்டுக்குள் கனடாவின் மொத்த மக்கள் தொகையில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை 5% குறைக்கும் அரசாங்கத்தின் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே உள்ள விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்கு பதிலாக நிரந்தர குடியுரிமைக்கு இது ஒரு புதிய வழிமுறை போன்ற தோற்றத்தை முந்தைய அறிவிப்புகள் ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.